சாட்டையெல்லாம் ஒரு ஆளானே அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு ஏன்னா நெல்சன் அண்ணன் இந்த பேரு உங்க பேரு கிடையாது, அது உங்க அப்பா பேருன்னு நீங்க ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் உங்க பேரு தெரியாதனால நான் நெல்சன்னே குறிப்பிட்டுக்கிறேன். சாட்டையெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு ஏன்னே அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? அவனும் அவன் மூஞ்சியும் நல்ல ஒத்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல திமுக கிட்ட காசு வாங்குறத நிரூபிடான்னு அண்ணன் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் நம்மளுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு. டேய் நெல்சா நிரூபிடான்னு. நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும் அந்த பணத்தை வாங்கின எச்ச திமுக கிட்ட பணத்தை வாங்கினாங்க பாத்தீங்களா, அந்த பெட்டியை வாங்கினாங்க பாத்தீங்களா, அதுக்கான ஆதாரமே நம்ம கிட்ட இருக்குல்லண்ணே. அப்புறம் ஏன்னு அவன் நம்மளை பார்த்து கேட்கிறான், நீ எல்லாம் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா ஆதாரத்தை காட்டு அப்படின்னு. நம்ம நிரூபிச்சு காட்டணும்னு. கனிம வள கொள்ளையில முக்கியமான ஆளையும் மனோ தங்கராஜ் அவர்களையும் நீ பல கோடி கொள்ளையடிச்ச மனோ தங்கராஜையும் நீ எக்ஸ்போஸ் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வந்திருக்கிறீங்க. தனி ஒரு மனிதனாக மனோ தங்கராஜ் செய்த எல்லா ஊழலையும் நீங்க வெளியே கொண்டு வந்திருக்கிறீங்க. அவ்வளவு பெரிய ஊழலை கண்டுபிடிச்ச உங்களுக்கு இவங்க பெட்டி வாங்கினது கண்டுபிடிக்கிறதுல பெரிய விஷயமான கனிமாவில திருட்டுது எங்க ஐயா மனோ தங்கராஜ் அவர்களை நான் தனியாளா தான் எக்ஸ்போஸ் பண்ணேன். உங்களை மாதிரி கட்சி பின்பலமும் கிடையாது, ஏதாவது ஒண்ணுனா பின்னாடி வர்றதுக்கு கட்சிக்காரங்களும் கிடையாது, பணபலமும் கிடையாது. நான் நம்புறேனே உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு. அவன் என்ன சொன்னான், நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா காட்டினதானே காட்டின. நீ இவ்வளவு நாள் பேசுன பத்தியான பேச்சு, நீ போட்ட ஒவ்வொரு வீடியோவும் பரவாயில்ல வக்கீலு படிச்ச பையன் நல்லா பேசிருப்பா அப்படின்னு நினைச்சனே. ஆனா இப்ப நீங்க இந்த பேசுன இந்த பேச்சு அதுக்கு மேலனே. உங்களை மாதிரி விட்டு அடிக்க ஆளே கிடையாதுனே. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம பேச மாட்டீங்கன்னு நீங்க அந்த அளவுக்கு எல்லா ஆதாரத்தையும் திரட்டி வச்சுட்டு தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோக்கணும்னு இப்படி ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு வேண்டான்னு குளத்தூர் தொகுதியில தமிழ் தேசியத்தோட தந்தை கலிவர்மாள் அவர்களுடைய பேத்தியான ஊர்மிளா அவர்களுக்காக வீடு வீடா வீதி வீதியா சென்று என்னால் முடிஞ்ச ஏதோ இந்த சின்ன சின்ன பிரச்சாரம் எல்லாம் பண்ணேன்னா, இந்த துண்டறிக்கை கொடுக்கறது, வீடு வீடா போய் பேசுறது, கேன்வாஸ் பண்றது, மைண்ட் வாஷ் பண்றதுன்னு ஏதோ பண்ணேன்னா பல வீடியோஸ்ல தொடர்ந்து பேசணும். டிவிக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஏன் நாம் தமிழர் வந்தாலும் பரவாயில்ல, அண்ணா திமுக வந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம் அமையணும், காரணம் மக்களுக்காக ஒரு நல்லாட்சி அமையணும்னு. மக்களுக்காக தான் எல்லாருக்காக தான் திமுக எதிர்ப்புல தான் பேச தவிர விஜய் ஜால்ரால எல்லாம் நான் பேசலாங்கண்ணா. அப்புறம் நீங்க வேற வக்கீல் வேற, ஆதாரம் இல்லாத எந்த ஒரு குற்றச்சாட்டும் எந்த ஒரு கேஸும் கோர்ட்ல எடுத்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சிருந்துதான் நீங்க ஒரு ஆதாரத்தோட இந்த குற்றச்சாட்டை சொல்றீங்கன்னு நான் நம்புறேன்னு. அவங்க நம்புறாங்களோ இல்லையோ கண்டிப்பா நான் நம்புறேன்னு. ஏன்னா நீங்க ஒரு வக்கீலா இருக்கிறனால இதை நான் சொல்றேன். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீங்க ஒரு கேஸ முன்னாடி எடுத்துட்டு போக மாட்டீங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீங்க இதுக்கான விடயத்தை சொல்லியிருக்க மாட்டீங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒருத்தர் மேல நீங்க வீணா குற்றச்சாட்டு செய்ய மாட்டீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். பேச்சுல நல்ல ஒத்த அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தான்னு இதுதான் திரு பிரபாகரன் அவர்களும் தமிழ் தேசியமும் உங்களுக்கு கத்து கொடுத்துச்சா என்ன? சரி, நம்மளும் அவங்கள மாதிரி தேர்ட் கேட்டகரி எல்லாம் போவானா மரியாதையா அண்ணன் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள்கிட்ட என்னோட சில கேள்விகளையும் பதில்களையும் முன்வைக்கிறேன். அந்த சாட்டை சொன்னா பாத்தீங்களா, நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா அந்த ஆதாரத்தை காட்டு அப்படின்னு. இதுக்காகவே நீ அந்த ஆதாரத்தை வெளியே விடுறானே. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, பிரபாகரன் மேல எனக்கு மதிப்பு இருக்கு, பிரபாகரன் இருக்கிற அந்த கட்சி மேல எனக்கு மதிப்பு இருக்கு, நாம் தமிழர் மேல ஒரு மதிப்பு இருக்கு, அவங்க கட்சியில இருந்துகிட்டு இப்படிலாம் பேசலாமா, நம்ம ஒரு மூணாவது தரம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னீங்களே அண்ணே. நீங்க இப்படி பிரபாகரன் மேலையும் நாம் தமிழர் கட்சி மேலையும் ஒரு மிகப்பெரிய மதிப்பு வச்சிருக்கிற நீங்க எதுக்காக ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளும் சாட்டை துரைமுருகனும் திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுறாங்கன்னு சொன்னீங்களே, இது எந்த விதத்துல சொல்லியிருப்பீங்க? ஒரு கட்சியின் மேல் அந்த தலைவர், அந்த கட்சியின் தலைவர் மேல் ஒரு மதிப்பும் மரியாதையும் இப்ப வச்சிருக்கிறேன்னு சொல்ற உங்களுக்கு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சொல்றதுக்கு முன்னாடி அந்த மதிப்பும் மரியாதையும் எங்க போச்சு? இப்ப அவர் ஒத்த வார்த்தை சொல்லிட்டாரு, நீ ஒரு அப்பனுக்கும் மாத்தாளுக்கும் பிறந்திருந்தா அது அவருக்கான ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த ரோசம் பொங்கி எழுதேனே. சரியனே, அதை அவரு சொல்லிட்டாரு. அவரு அதை சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம அந்த ஆதாரத்தை வெளியே விடலாம் எப்படின்னு? அதை விட்டுட்டு அதை மலிப்பிட்டு நீங்க பிரபாகரன் கட்சியா நாம் தமிழர் கட்சியா இப்படி எல்லாம் பேசலாமா, 3ஆம் தரங்கட்ட வார்த்தையை பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை எக்ஸ்போஸ் பண்றதை விட அவரு நம்மளை சுட்டி காட்டிட்டாரு. அதுக்கான சரியான ஆதாரத்தை கொடுத்து அவனை அப்படியே அடிச்சு உட்கார வைக்கணும்னு ஏன்னு உங்களுக்கு தோண மாட்டேங்குது? இந்த மனசுதானே கடவுள். தாங்கிட்ட ஆதாரம் இருந்தும் ஒருத்தனை அவமதிக்க கூடாது, 3ஆம் தரங்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற அந்த மனசுதானே கடவுள். ஒரே ஒரு குற்றச்சாட்டை வச்ச உடனே அதை ஏத்துக்க முடியாம எங்க அப்பாவையும் அம்மாவையும் என்னோட பிறப்பையும் இவ்வளவு அசிங்கமா கொச்சையா பேசுறீங்களே. உங்க மேலையும் உங்க கட்சி மேலையும் கொள்கை தலைவரான பிரபாகரன் அவர்கள் மேலையும் நான் இவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? மக்கள் வச்சிருந்தாங்க தெரியுமா? ஆமாண்ணே, சாட்டை தான் 3ஆம் தரங்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்திட்டாரு. இப்ப நான் கேட்கிறேனே, தயவு செய்து ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்சா, உங்களுக்கு திராணி இருந்தா அவங்க அந்த பெட்டியை வாங்கின ஆதாரத்தை நீங்க வெளியே விட்டுட்டு பேசுங்கண்ணே. நீங்க ஊடகங்களுக்கோ இல்ல பப்ளிக்ல எல்லாத்துக்கும் காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பார்த்து அந்த ஆதாரம் உங்கள்கிட்ட இருந்து அந்த ஆதாரத்தை நீங்க எனக்கு அனுப்பி வைங்க,
இந்த டிஷர்ட்டை போடுறதை இன்னையோட நான் விட்டுறேனே. அப்புறனே நானும் உங்களோட தற்கொலை கூட்டத்துல வந்து சேர்ந்துக்கிறேனே. நீங்க மூச்சுக்கு 300 டைம் சொல்றீங்க நான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணல, என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணல, ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா டிஎம்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்ற நீங்க இந்த ஆதாரத்தை கொடுங்க, டிஎம்கே கிட்ட பெட்டி வாங்கினதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. இன்னைக்கு சொல்றேன், என்னுடைய தலைவன் பிரபாகரன் கிடையாது, என்னுடைய தலைவன் உங்க அப்பா நெல்சன். நீங்கள் கொடுக்கும் அந்த ஆதாரத்திற்காக காத்திருப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.